திருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் 2ஆம் பாகம் நிச்சயம் வரும். தேனியில் திரைப்பட இயக்குனர் பொன்ராம் 22ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். வணக்கம். மிகப்பெரிய சப்போர்ட் உங்களது. இந்த தேனியில வெற்றி திட்ட படமாக வந்திருக்கோம். எங்களோட மக்கள் சேர்ந்து நான் படமாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வைகை டேம் கட்டும்போது, வைகை அணை கட்டும்போது பாதிக்கப்பட்ட 12 ஊர்காரங்களும் படம் பார்க்க வந்திருக்காங்க. நான் உங்களை படம் பார்க்க ஸ்பெஷலா அவங்க பிரீமியர் ஷோ மாதிரி இங்க பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கீழே அந்த மக்களுடைய வரவேற்பும் அன்பு சொல்லத்துக்கு ஈடா இருக்காது. ஸோ படத்தை பார்க்கும்போது மக்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி காமெடி ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருக்குது. ரியலா நடந்த கதையை கொஞ்சம் சினிமாத்தனம் பூச்சி, ஏன்னா ஒரு மக்களுக்கு அப்படியே கொடுத்துறது ஆவாயிரும். அதனால கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை கமிஷன் கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து வெற்றியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்திய பெருமக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மீடியாவுக்கும் முதல்ல நன்றி. இவங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துல சண்முகம் கேட்டுடைய இளைய பையன் எனக்கு பெரிய சப்போர்ட். அவருடைய ஹைட் வெயிட்டுக்காகவே இந்த படம் ஆக்ஷன்லாம் நம்ம கிராண்டியா வைக்க முடிஞ்சது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சரி, நான் சொன்னது அழகா பண்ணாரு. என்ன சொல்லணும், ஒரு வார்த்தையோட எதிர்த்தாரோட கேட்க மாட்டாரு. அவ்வளவு ஒரு டேரக்டரோட பில்லுன்னு சொல்லலாம். டேரக்டரோட பில்லுன்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. அதே மாதிரி சரத்குமார் சார் எனக்கு 2 பேரும் 2 தூங்குற மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ஊர்ல வெயில் மலையெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராமேன்ல இருந்து எடிட்டர் அண்ட் மியூசிக் யுவன் சங்கராஜா அண்ட் இந்த பாட்டுக்காரு இளையராஜா சார், அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அந்த முஸ்தாப் படத்தில் உட்பட ஹீரோயின் அனைவருக்கும் நன்றி சொல்லும் நேரத்தில் இந்த படத்தை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆமா இருக்குங்க. 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு சொல்லலாம், அந்த மலை மேல ஏற விட்டதுல நமக்கு ஏறி பழக்கம். இந்த மலை கரெக்ட் மலையில ஏறுறது இவங்களுக்கும் சரி, சண்முகத்துக்கும் சரி, சரத்குமார் சரி அந்த பழக்கம் இல்லை. அது ஏறின ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான இருந்துச்சு. அப்புறம் இந்த லாரி சீக்கிரம் எடுக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த கார்ல உட்காந்து பேசியே போறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க.